பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. நாபோத்தின் ஊர் எது? யெஸ்ரயேல். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. நாபோத்துக்கு ஒரு டேஸ் தோட்டம் இருந்தது. திராட்சை தோட்டம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. நாபோத்துக்கு எங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது? சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கேட்டது யார்? ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எதாக மாற்றும்படி ஆகாப் விரும்பினான்? கீரை கொள்ளையாக மாற்றும்படி. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. நாபோத்தின் திராட்சை தோட்டத்துக்கு பதிலாக எதை தருவதாக ஆகாப் நாபோத்திடம் கூறினான்? வேறு நல்ல திராட்சை தோட்டம் அல்லது அதில் விலை கிரயமான பணம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. நான் டேஸ் உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்று நாபோத் ஆகாபிடம் கூறினான். என் பிதாக்களின் சுதந்திரத்தை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தை நிமித்தம் ஆகாப் எவ்வாறு தன் வீட்டிற்கு வந்தான்? சலிப்பும் சினமுமாய். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தது யார்? ஆகாப். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஆகாபின் மனைவி பெயர் என்ன? யேசபேல். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன? யார் யாரிடம் கேட்டது? யேசபேல் ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. நீர் டேஸ் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று யேசபேல் ஆகாபிடம் கேட்டாள். போஜனம் பண்ணாதபடிக்கு. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. நீர் இப்போது டேஸ் மேல் டேஸ் பண்ணுகிறவர் அல்லவா என்று யேசபேல் ஆகாபிடம் கேட்டாள். இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா என்று. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. நீர் எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும். யார் யாரிடம் கூறியது? யேசபேல் ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 15. எதை உமக்கு கொடுப்பேன் என்று
ஏசபேல் ஆகாபிடம் கூறினாள். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. ஏசபேல் டேஸ் பெயரால் டேஸ் எழுதினாள். ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதினாள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 17. ஆகாபின் டேஸை ஏசபேல் நிருபங்களில் போட்டாள். முத்திரையை 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. ஆகாபின் பெயரால் எழுதப்பட்ட நிருபங்களை ஏசபேல் எவர்களுக்கு அனுப்பினாள்? நாபோத் இருக்கும் பட்டணத்தில் குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. ஏசபேல் அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தவர்கள் யார்? நாபோத் இருக்கும் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோரும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20. நாபோத்தின் பட்டணத்தில் குடியிருந்த மூப்பரும் பெரியோரும் டேஸ் என்று பிரசித்தப்படுத்தினர். உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தினர். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 21. மூப்பரும் பெரியோரும் நாபோத்தை எங்கே நிறுத்தினார்கள்? ஜனத்தின் முன்னே. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. நாபோத் ஜனத்தின் முன்னே நிறுத்தப்பட்ட போது அவனுக்கு எதிரே உட்கார்ந்தவர்கள் யார்? பேலியாளின் மக்களாகிய 2 பேர். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 23. பேலியாளின் மக்கள் ஜனத்திற்கு முன்பாக நாபோத்தின் மேல் சொன்ன சாட்சி என்ன? நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று. 1 ராஜாக்கள் 21:13. கேள்வி எண் 24. நாபோத்தை எவ்வாறு கொன்றனர்? கல்லெறிந்து கொன்றனர். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. நாபோத்தை எங்கே கொண்டு போய் கொன்றனர்? பட்டணத்திற்கு வெளியே. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று மூப்பர்கள் யாருக்கு சொல்லி அனுப்பினர்? ஏசபேலுக்கு. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 27. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை டேஸ் எடுத்துக்கொள்ளும் என்று ஏசபேல் ஆகாபிடம் கூறினாள். சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும் என்று. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 28. நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான். யார் யாரிடம் கூறியது? ஏசபேல் ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 29. ஆகாப் இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை டேஸ் எடுத்துக்கொள்ளும்படி டேஸ் போனான். சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 30. டேஸ் வார்த்தை டேஸ் எலியாவுக்கு உண்டாயிற்று.
கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 31. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் வசித்த பட்டணம் எது? சமாரியா. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 32. நீ டேஸ் செய்ததும் டேஸ் கொண்டதும் இல்லையோ என்று ஆகாபிடம் கேட்கும்படி கர்த்தர் எலியாவை அனுப்பினார். கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 33. எந்த ஸ்தலத்திலே ஆகாபின் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் கூறினார்? நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்தில். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 34. டேஸ் என்னை கண்டுபிடித்தாயா என்று ஆகாப் எலியாவிடம் கேட்டான். என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்று. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 35. ஆகாப் எதை செய்ய தன்னை விற்று போட்டான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 36. கண்டுபிடித்தேன் யார் யாரிடம் கூறியது? எலியா ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 37. கர்த்தர் ஆகாபின் மேல் எதை வரப்பண்ணுவதாக கூறினார்? பொல்லாப்பை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 38. கர்த்தர் ஆகாபின் டேஸ் அழித்து போடுவதாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்? சந்ததியை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 39. எதாகிலும் ஆகாபுக்கு இராதபடி சங்கரிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்? சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடி. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 40. இஸ்ரவேலில் டேஸையும் டேஸையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் எலியா மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்தார்? அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 41. ஆகாப் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். சரியா தவறா என கூறுக. சரி. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 42. ஆகாப் ராஜா யாரை பாவஞ்செய்ய பண்ணினான்? இஸ்ரவேலை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 43. நேபாத்தின் குமாரன் பெயர் என்ன? யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 44. கர்த்தர் ஆகாபை எவர்களின் குடும்பத்துக்கு சமானமாக்குவேன் என்று கூறினார்? யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்று கூறினார். 1 ராஜாக்கள் 21, 22. கேள்வி எண் 45. பாஷா யாருடைய குமாரன்? அகியாவின் குமாரன். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 46. நாய்கள் ஏசபேலை எங்கே தின்னும் என்று கர்த்தர் கூறினார்? இஸ்ரேலின் மதில் அருகே. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 47. ஆகாபின் சந்ததியில் எங்கே சாகிறவனை நாய்கள் தின்னும்? பட்டணத்தில் சாகிறவனை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 48. ஆகாபின் சந்ததியில் வெளியிலே சாகிறவனை எது தின்னும்?
ஆகாயத்து பறவைகள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 49. பொல்லாப்பானதைச் செய்ய ஆகாபை தூண்டிவிட்டது யார்? ஏசபேல். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 50. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்ய தன்னை டேஸ் போட்ட டேஸ் போல ஒருவனும் இல்லை. தன்னை விற்று போட்ட ஆகாபை போல. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 51. எவர்கள் செய்தபடியெல்லாம் ஆகாப் செய்தான்? எமோரியர் செய்தபடியெல்லாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 52. நரகலான விக்கிரகங்களை பின்பற்றியவர்கள் யார்? எமோரியர் மற்றும் ஆகாப். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 53. கர்த்தர் டேஸ் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் டேஸ் செய்தான். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் ஆகாப் செய்தான். 1 ராஜாக்கள் 21-26. கேள்வி எண் 54. மகா அருவருப்பாய் நடந்து கொண்டவன் யார்? ஆகாப். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 55. ஆகாப் கர்த்தரின் வார்த்தைகளை கேட்டபோது எதை கிழித்தான்? தன் வஸ்திரங்களை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 56. ஆகாப் தன் சரீரத்தின் மேல் எதை போர்த்து கொண்டான்? இரட்டை போர்த்து கொண்டான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 57. ஆகாப் உபவாசம் பண்ணினான். சரியா தவறா என கூறுக. சரி. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 58. ஆகாப் டேஸ் படுத்து டேஸ் நடந்து கொண்டான். ரெட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 59. கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினது யார்? ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 60. கர்த்தர் ஆகாபின் நாட்களில் பொல்லாப்பை வரப்பண்ணாமல் யாருடைய நாட்களில் வரப்பண்ணுவதாக கூறினார்? அவன் குமாரன் நாட்களில் அவன் குமாரனுடைய வீட்டில் வரப்பண்ணுவதாக. 1 ராஜாக்கள் 21-29. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.